தலைவர் விஜய் அவர்கள் சென்ற பிரச்சாரத்தில் மக்களை பார்த்து டிஎம்கே ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, ஆனால் வாங்கிட்டு ஓட்டை வந்து எனக்கு போடுங்கன்னு சொன்னார். விஜய் அவர்களே ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கோ உங்கள் புஷியானதுக்கோ உங்கள் செக்யூரிட்டினுக்கோ இதே டிஎம்கே ஆட்டில் வந்து பணத்தை கொடுத்தா நீங்கள் வாங்கிடுவீங்களா? வாங்கிட்டு உங்களுக்கே ஓட்டு போடுவீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? அதே தான் மக்கள் வந்து பணம் வாங்கிக்கங்கன்னு நீங்கள் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. ரொம்ப மிக மிக தவறானவர். இந்த விஷயத்தை முதல்ல உருவாக்குனது இது விஜயகாந்த் அவர்கள் முதல்ல சொன்னாங்க, மக்களே வந்து இது உங்கள் பணம், ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிறது தப்பு இல்லைன்னு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா போன வாரம் ஒரு ஒத்தையடி பாதையில் ஒரு அம்மா ஒருத்தவங்க என்ன லிஃப்ட் கேட்டாங்க, அவங்கள ஏற்றிட்டு நான் அவங்களோட பேசிகிட்டே போனேன். நான் கூட கேட்டேன், அம்மா நீங்கள் எந்த கட்சி போட்டு போகிறீங்கன்னு. நீயே சொல்லுப்பா, ஸ்டாலினுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலினுக்கு போனால் எங்களை தூக்கி குப்பையில் போடுங்கம்மான்னு நான் சொன்னேன். எப்போ எடப்பாடிக்கு போட வைப்பாங்க, இல்லைம்மா 2 பேருக்கும் போடாதீங்க, ஏன்னா சீமானுக்கு போடுங்க, இல்லை விஜய்க்கு போடுங்கம்மான்னு நான் சொன்னேன். விஜய் நல்ல பையன், அவனுக்கு என்ன போடுவோம், ஆனால் 2000 கிடைக்காது அப்படின்னாங்க. இல்லைம்மா அவரும் 2000 தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா எனக்கு தெரியாதுங்கிறாரு. இந்த அளவுக்கு தான் உங்கள் கட்சியாளுடைய பிரச்சாரம் இருக்குது. இந்த மாதிரி அம்மாவெல்லாம் அவங்க கொடுக்குற 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 2000 ரூபாயோ ஈஸியாக மடைமாற்றம் பண்ணிடும் கடைசி நேரத்தில். இந்த எந்த கட்சி ஓட்டு போடணும்னு ஒரு தயக்கத்தில் இருக்கவங்கள அந்த பணம் வந்து மாற்றிடும். ஸோ உங்கள் வாயிலிருந்து ஓட்டுக்கு பணத்தை வாங்கின்ற வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க, எந்த தலைவரும் சொல்லாதீங்க. நன்றி.